ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரஷ். இந்த ஆண்டுக்கான கலை திருவிழாவிற்கான தலைப்பு இளையோர் திறன். இந்த ஆண்டு கலை திருவிழாவில் முதல் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மாறு வேட போட்டி இருக்குது. நான் இதுக்காக ஒரு வீடியோ உருவாக்கியிருக்கேன். இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பாபு பிரக்ஞானந்தா. உங்களுக்கு பிரக்ஞானந்தா அப்படின்னு சொன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலகம் என்னை ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டராக பார்க்குது. ஆனால் என்னோடய பயணம் பார்த்திங்கன்னா சென்னை பாடியில் இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பத்துலேருந்து தான் தொடங்குச்சு. என்னோடய வாழ்க்கை பயணமே 64 கட்டங்களுக்குள்ளே தான் சுற்றி சுழன்றுக்கிட்டு இருக்கு. என்னோடய லைஃப்பில் செஸ் வந்ததே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் என்னோடய அக்கா வைஷாலி எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாள். அந்த பழக்கத்தை மாற்றுறதுக்காண்டி எங்கள் அம்மா அப்பாவளை செஸ் வகுப்பில் சேர்த்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 3 வயசு தான் ஆச்சு. அக்கா விளையாடுறத பார்த்து எனக்கும் செஸ் மேலே ரொம்ப ஆசையாயிருச்சு. இது வெறும் விளையாட்டாக தான் விளாண்டேன். ஆனால் நாள் போக போக அந்த செஸ் போர்டில் உள்ள காயும் அதோட மூவ்மெண்ட்ஸ் மட்டும்தான் என் உலகம் அப்படின்னு முடிவாயிருச்சு. அப்பா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் தேவையான செஸ் பயிற்சிக்கான எல்லா செலவுகளையும், பயண செலவுகளையும், குடும்ப செலவுகளையும் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளித்தார். நான் எங்கே விளையாட போனாலும் அம்மா என் கூட ஸ்டவ் அடுப்பு, அரிசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்க கூட இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. என்னோடய சாப்பாடு, தூக்கம் எல்லாத்தையுமே அம்மா தான் பார்த்துக்குருவாங்க. என்னோடய ஒவ்வொரு வெற்றியிலையுமே என்னோடய அம்மாவோட அர்ப்பணிப்பு ரொம்ப பெரியது. நான் 10 வயசில் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் பட்டத்தையும் 12 வயசில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தையும் ஜெயித்தேன். அந்த சமயத்தில் உலகத்தோட 2வது இளம் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பெருமை எனக்கு கிடச்சிச்சு. அடுத்து செஸ் உலகோட ஜாம்பவானான கார்ல்சன், அவரை முதலாக நான் ஜெயித்த போது உலகமே என் பக்கம் திரும்பி பார்த்துச்சு ஆச்சரியமாக. என்னோடய கோச் ஆர்பி ரமேஷ், அந்த சார் தான் எனக்கு செஸ்ஸோட நுணுக்கங்களை மட்டும் கற்றுக் கொடுக்காம மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கிறது, கம்ப்யூட்டரை மட்டும் நம்பாமல் நம்மளோட சுய சிந்தனையை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாரு. நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தொடர்ச்சியாக பயிற்சி செய்வேன். திறமையை காட்டிலும் பொறுமையும் தொடர்ந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுமே ஒரு சிறந்த வீரனை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். செஸ் என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு சிறிய தவறான நகர்வு எவ்வளவு பெரிய தோல்வியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும், அந்த தோல்வியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நாம் அடுத்தடுத்த மூவை எப்படி திட்டமிடணும் அப்படிங்கிறதையும் செஸ் போர்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, நான் எப்பவும் போல் அமைதியாக புன்னகைச்சிட்டு என்னோடய அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகிடுவேன். தோல்வியை ருசித்து பார்த்தவன் வெற்றியை கண்டிப்பாக ரசித்து பார்ப்பேன். செஸ் அப்படிங்கிறது ஒரு வெறும் விளையாட்டு மட்டும் இல்லை, அது வாழ்க்கையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவம். ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு முடிவும் ஒரு பாடம். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டே தான் நான் என்னோடய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்கள் லட்சியத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருங்க. எந்த இடத்துலையும் தேங்காமல் நகர்ந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட லட்சியம் அடைஞ்சே தீரும். இந்த மாறுவேட போட்டிக்கு பிரக்ஞானந்தா மாதிரி ஒரு பேண்ட், ஷர்ட், ஒரு கோட்டு, கண்ணுக்கு ஒரு கண்ணாடி, கையில் கொஞ்சம் கயிறுகள் கட்டிக்கிட்டு மாணவர்கள் இதே போல் பேசுனாங்கன்னா கண்டிப்பாக பரிசுகளை அள்ளிட்டு வருவாங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. தேங்க்யூ. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.